Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். அந்த ஒரு வீடியோல பர்టిక్యులரா சில பிளேஸ்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ட்ரிம் பண்ணணும் அண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு நமக்கு ஒரு ஃபீச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத ஆல்ரெடி டீட்டெயிலா வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் நீங்களும் வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வாட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்கிரீன் எல்லாத்துலயுமே அந்த ஒரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டியூட்டோரியலும் மேக் பண்ணியிருப்போம். இதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ நீங்க யூடியூப்ல என்னதான் அப்லோட் பண்ணிட்டாலும் அதை நீங்க டெலிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தும் கூட நீங்க சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணிக்கலாம். அதை ட்ரிம் பண்றது கட் பண்றதுலாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லயே அவைலபிளா இருக்கும். மொபைல்லையும் கூட நம்ம டெஸ்க்டாப் ஜஸ்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போய் நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ல இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் இன்னும் கொஞ்சம் குயிக்கா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் கூட லைக் கரெக்டா பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம் கட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி இது வரைக்கும் நீங்க பார்த்தது ட்ரிம் அண்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா கீழே தான் அந்த ஸ்பிளிட் அடுத்தது கேன்சல் ப்ரிவியூ இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கட் பண்ணாலுமே அது குறிப்பிட்டு நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டாது எந்த இடத்த நம்ம கட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இதனால நமக்கு டைம் லைன் கரெக்டா போதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியாது. ப்ரிவியூ பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு வர விதமா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எடிட்டர் ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் கட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் கம்ப்ளீட்டா நியூவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியரா இருக்கும். பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக் நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியரா கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ இதுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பில் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஷோ பண்ணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடும் எதுவும் பெருசா ஷோ பண்ணாது. பட் இப்போ ரெட் கலர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த ஸ்பிளிட் பண்ண போற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுது. அதுல டிக் ஐகான் அண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதுல என்ன வேணுமோ கொடுத்துட்டு ப்ரிவியூவும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா கட் 1 கட் 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நியூ கட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அகைன் நம்ம ஆட் பண்ணி என்னென்ன இடங்கள் நமக்கு தேவையில்லையோ அதை சிம்பிளா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோலயே நீங்க இப்ப பாக்குற மாதிரி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் கட்டை நம்ம யூஸ் பண்றோம். அதுல பார்த்தீங்கன்னா நியூ கட்டை சூஸ் பண்றோம். நமக்கு பர்டிகுலரா எந்த இடங்கள்ல வேணுமோ அந்த இடத்த நம்ம கட் பண்றோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ப்ரிவியூ கொடுத்து அதுக்கடுத்து ஓகேவா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு நார்மல் ப்ராசஸ் தான் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசைன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இடங்கள்ல கட் பண்றோம் என்னென்ன இடங்கள் நமக்கு தேவையில்லை நீக்கிறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அகைன் சேவ் பண்ணிக்கலாம். கைஸ் முன்ன இருந்ததை விட இதை இன்னும் எஃபெக்டிவா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆப்ஷனை நியூ கட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற விதமா டைம் லைன் கொடுக்குற மாதிரியும் டிக் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் கொடுக்குற மாதிரியான விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அதுலேயே பென்சில் மார்க் அண்ட் டெலிட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம தெரியாம ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிடக்கூடாது ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக ப்ரிவியூ போக எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஹைலைட் பண்றதுக்கு அதில் ஸ்பிளிட் பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் இன்னும் ஹைலைட் ஆகுது அப்படிங்கிறதுனால வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்கா நடக்கும். பர்டிகுலரா ஒரு வீடியோல நம்ம எடிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ எடிட்டர் ஆப்ஷன்லேயே இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கிறது பர்சனலா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் யாராவது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பா அப்லோட் பண்ணிட்டீங்க பர்டிகுலர் ஒரு விஷயம் தேவையே இல்லை அதுவும் வீடியோல இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குயிக்காவே பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் guys. ஓவரால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ எடிட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரிம் அண்ட் கட் ஆப்ஷன் எப்பவும் போல எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்காவா கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கட் பண்றதுலேயே எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது அண்ட் பார்த்தீங்கன்னா அதுலயே ப்ரிவியூ செக்ஷன் எல்லாமே சைட்ல நமக்கு கிளியரா கொடுத்துருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்றது அந்த கட் பண்ண இடங்கள்ல இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் அதில் கொண்டு வந்திருந்தாங்க. இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் guys. ஒரு வீடியோல தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அவ்வளோதான் guys இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.